போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிப்ரவரி மந்தோட டாப் 10 கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தேர்வு நோக்கில் எதிர்பார்க்கப்படுகின்ற கேள்விகளை நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி வரும். இந்தியாவின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்றோம். யாருன்னா ஞானேஷ்குமார். ஓகேங்களா? 26வது தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஸ்வர் குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா 25வதா ராஜீவ்குமார்னு ஒருத்தர் இருந்தாரு. இவரை பத்தி குரூப் 4ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இவரை பத்தி குரூப் 4ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இரண்டாவது கொஸ்டின், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் யார் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு கேள்வி. ஏன்னா ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ். ஓகேங்களா? இவர் ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ். இவர் தான் பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் தமிழர் நாகரிகத்துக்கும் இருக்கிற தொடர்பு பத்தி ஒரு புக்கில் எழுதியிருக்கிறாரு. இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தோட தலைமையகம் எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா தரமணியில இருக்குது. சென்னையில தரமணியில இருக்குது. இதோட தலைவர் யாருன்னா ஆர் பாலகிருஷ்ணன். மூன்றாவது கேள்வி, இந்தியாவின் முதல் திருநங்கைகள் மாநாடு எங்கு நடைபெற்றது? டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் எங்க நடைபெற்றது அப்படின்னா அஜ்மர். அஜ்மர் எங்க இருக்குன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது. நான்காவது கேள்வி, எந்த ஆண்டிற்குள் யானைக்கால் நோய் ஒழிக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா 2027. 2027க்குள்ள யானைக்கால் நோயை முற்றிலுமாக இந்தியாவோட ஒழிக்க வேண்டும் அப்படின்னு மத்திய அரசு இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது. அடுத்து 5வது கேள்வி, இஸ்ரோவின் 100வது ராக்கெட் எது? ரொம்ப முக்கியமான கேள்வி, எதிர்பார்க்கலாம் எக்ஸாம்ல. இஸ்ரோவுடைய 100வது ராக்கெட் எது அப்படின்னு சொன்னாங்க. GSLV F-15. GSLV F-15 அப்படிங்கிறது தான் அவங்களுடைய 100வது ராக்கெட். அதுல என்ன செயற்கைக்கோளை கொண்டு போனாங்கன்னா NVS-02 அப்படிங்கிற செயற்கைக்கோளை கொண்டு போனாங்க. இஸ்ரோவை பத்தி கண்டிப்பா கொஸ்டின் கேட்கப்படலாம். 6வது கேள்வி, சமீபத்தில் ராம்சர் தலமாக அறிவிக்கப்பட்ட சக்கரக்கோட்டை எந்த மாவட்டத்தில் உள்ளது? சக்கரக்கோட்டை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. இப்போ 2 அறிவிச்சாங்க. ஒன்னு சக்கரைக்கோட்டை, இன்னொன்னு தீர்த்தங்கல். ரெண்டையுமே ராம்சர் தலமாக அறிவிச்சாங்க. இந்த சக்கரக்கோட்டை மற்றும் தீர்த்தங்கல் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் இருக்குது. சோ டோட்டலா இந்தியாவோட பாத்தீங்கன்னா 89 ராம்சர் தலங்கள் இருக்காங்க. ராம்சர் தலங்கள் பாத்தீங்கன்னா 89 இருக்குது. தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் 20 ராம்சர் தலங்கள் இருக்குது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகப்படியான ராம்சர் தலங்கள் இருக்குது. சோ அதோட டேட், ஈரநிலங்கள் டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 2. உலக ஈரநில தினங்கள் அப்படிங்கிறது பிப்ரவரி 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. 7வது கேள்வி, எந்த அகழாய்வில் சங்கால் செய்யப்பட்ட பதக்கம் கிடைத்தது? சங்கிலேயே பதக்கம் செஞ்சிருக்கிறாங்க. அது எந்த அகழாய்வில் ஃபர்ஸ்ட் கிடைச்சது அப்படின்னா வெம்பங்கோட்டை. வெம்பங்கோட்டை அப்படிங்கிறது ஒரு அகழாய்வு செய்யப்பட்ட இடம். அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விருதுநகர். விருதுநகர் மாவட்டத்துல தான் பாத்தீங்கன்னா வெம்பங்கோட்டை அப்படிங்கிற அகழாய்வு நிலையம் இருக்குது. 8வது கேள்வி, முதல்வர் மருந்தகம் எப்போது தொடங்கப்பட்டது? கண்டிப்பா எல்லா தேர்வுகளையும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்கீமை தொடங்கின டேட்டை கேட்பாங்க. புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், இல்ல மகளிர் உரிமை திட்டமா இருக்கட்டும், ஏதாவது டேட்டு கேட்பாங்க. அதே போல முதல்வர் மருந்தகம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. பிப்ரவரி 24, 2025. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எத்தனை மருந்தகங்கள் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1000 மருந்தகங்கள் ஆரம்பிச்சாங்க. கிராமப்புறங்கள்ல 100, கிராமப்புறங்கள்ல 500, நகர்ப்புறங்கள்ல 500 அறிவிச்சாங்க. இதுக்கு 3 லட்சம் ரூபாய் பாத்தீங்கன்னா மானியமா வழங்குறாங்க. இந்த பிப்ரவரி 24 இல்லைங்களா, இந்த பிப்ரவரி 24ல ஒரு டே செலிப்ரேட் பண்றோம். என்ன செலிப்ரேட் பண்றோம்னா தமிழகத்துல பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம். நம்முடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பிறந்த தினம் தான் இது. அதை என்ன தினமா அறிவிக்கிறாங்கன்னா பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமா அறிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான டேட் ஒன்று. 9வது கேள்வி, விண்வெளியில் அதிக நேரம் நடந்த பெண் யார்? சுனிதா வில்லியம்ஸ். இவங்க இந்திய வம்சாவளி பெண். நாசா மூலியமா இவங்க விண்வெளி ஆய்வு மையத்துக்கு சென்றாங்க. அங்க நீங்க நியூஸ்ல பாத்துருப்பீங்க, அதை மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இவங்க தான் பாத்தீங்கன்னா விண்வெளியில் அதிக நேரம் நடந்த பெண்மணி. இவங்க எவ்வளவு நேரம் நடந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 63 மணி நேரம். 63 மணி நேரம் 6 நிமிடம். 63 மணி நேரம் 6 நிமிடம் பாத்தீங்கன்னா அவங்க விண்வெளி நடந்திருக்காங்க. இது ஒரு புதிய சாதனை. 10வது கேள்வி அடுத்தது, சர்வதேச விண்வெளி மையம் செல்லும் முதல் இந்தியர் யார்? முதல் இந்தியர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுபான்சி சுக்லா தான் முதலாக விண்வெளி மையம் செல்லும் முதல் இந்தியர். இப்ப இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்க இந்திய வம்சாவளி
நபர். சுனிதா வில்லியம்ஸ் அப்படிங்கிறவங்க இந்திய வம்சாவளி நபர். சுபாம்ஜி சுக்லா அப்படிங்கிற பாத்தீங்கன்னா முதல் இந்தியர். இவர் வந்து விமானப்படையில இருந்தாரு. இப்ப இவர் தான் ஃபர்ஸ்ட் போறாரு. இவர் போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆக்சில் போர் அப்படிங்கிற விண்கலத்துல முறையா போறதுக்கு முன்னாடியே ஒரு டைம் இதுல ரிஹர்சல் பாக்குற மாதிரி போயிட்டு வர போறாங்க. ஓகேங்களா? அடுத்தது 11வது கேள்வி. வெள்ளை புலிகளுக்கான பிரத்யேக வளர்ப்பு மையம் எங்கு உள்ளது? இப்பதான் ரீசெண்டா ஓபன் பண்ணி இருக்கிறாங்க. வெள்ளை புலிகளை பாதுகாக்கணும், புலிகள் எண்ணிக்கை அதிகரிக்கணும். வெள்ளை புலிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டே வருது. அதனால இதோடைய எண்ணிக்கையை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல பாத்தீங்கன்னா அதோடைய வளர்ப்பு மையம், அதாவது பார்க் மாதிரி ஒண்ணு ஓபன் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா மத்திய பிரதேசத்துல அதிகமான புலிகள் இருக்கிறது பாத்தீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலத்துல இந்தியாவிலேயே அதிகமான புலிகள் இருக்குது. இந்த புலிகள் திட்டம், புலிகள் திட்டம் அப்படிங்கிறது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1973. 1973ல தேசிய புலிகள் திட்டம்னு கொண்டு வந்தாங்க. புலிகளுடைய எண்ணிக்கையை நம்ம அதிகரிக்கணும் அப்படிங்கறதால அழிந்து வரக்கூடிய மிருகமா அதை வந்து மாறிடக்கூடாது அப்படிங்கறதால புலிகள் திட்டம் அறிவிச்சாங்க. 12வது கேள்வி. தமிழ்நாட்டில் பறவைகள் பூங்கா எங்கு திறக்கப்பட்டது? பேர்ட்ஸ் பார்க், பறவைகள் பூங்கா எங்கு திறக்கப்பட்டது பாத்தீங்கன்னா திருச்சியில. திருச்சியில தான் பாத்தீங்கன்னா பறவைகள் பூங்கா திறக்கப்பட்டது. அந்த திறந்து வச்சவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் பாத்தீங்கன்னா பறவைகள் பூங்காவை திறந்து வச்சாங்க. திருச்சியில எக்ஸாக்டா எங்க இருக்கு பாத்தீங்கன்னா காமராசன்பேட்டைன்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கதான் வந்து இந்த பறவைகள் பூங்காவை திறந்து வச்சாரு நம்முடைய துணை முதல்வர் அவர்கள். 13வது கரண்ட் அஃபேர்ஸ். தமிழக அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் பற்றி யாருடைய தலைமையில் ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டுள்ளது? பென்ஷன் ஸ்கீம், தமிழ்நாடு பென்ஷன் ஸ்கீம் பத்தி யாருடைய தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க அப்படின்னா ககன்தீப் சிங் பேடி. ககன்தீப் சிங் பேடிங்கிறவங்க வந்து ஐஏஎஸ் ஆபீசர். இப்பயும் ஒர்க்கிங்ல இருக்கிறாரு. ஊரக வளர்ச்சி துறையில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ககன்தீப் சிங் பேடி தலைமையில தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் பற்றி ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளது. 14. தமிழ்நாட்டின் எந்த காவல் நிலையம் உள்துறை அமைச்சகத்தால் தேர்வு செய்யப்பட்டுள்ளது? ஒவ்வொரு வருடமும் உள்துறை அமைச்சகம் என்ன பண்ணுனா ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து ஒரு சிறந்த காவல் நிலையத்தை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு விருதுகள் வழங்குவாங்க. அதே மாதிரி இந்த ஆண்டு தமிழ்நாட்டுடைய எந்த காவல் நிலையத்தை சிறந்த காவல் நிலையமா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா முத்துப்பேட்டை காவல் நிலையம். இந்த முத்துப்பேட்டை காவல் நிலையம் எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்களா? திருவாரூர் மாவட்டத்தில் தான் முத்துப்பேட்டை காவல் நிலையம் இருக்குது. இதுதான் உள்துறை அமைச்சகம் சிறந்த காவல் நிலையமா அறிவிச்சிருக்காங்க. 15வது கேள்வி. புனித வில்லியம் கோட்டை பெயர் எவ்வாறு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? புனித வில்லியம் கோட்டை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்குது. கொல்கத்தாவில் புனித வில்லியம் கோட்டை இருக்குது. பிரிட்டிஷால் கட்டப்பட்ட புனித வில்லியம் கோட்டையுடைய பெயர் என்ன பண்ணிட்டாங்கன்னா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னா விஜய் துர்க் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. வர வர நிறைய ஊர்கள் பெயர்களும் ரயில்வே நிலையங்கள் பெயர்களையும் இல்ல நம்மளுடைய ராஷ்டிரபதி பவன், அவங்களோட நாடாளுமன்ற கட்டிடத்துடைய பல பெயர்கள் எல்லாத்தையுமே மாற்றம் செஞ்சுட்டு வராங்க. அதே போல புனித வில்லியம் கோட்டையுடைய பெயரை பார்த்தீங்கன்னா விஜய் துர்க் அப்படின்னு மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் லெவல் அகாடமிக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நன்றி.